வணக்கம் வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். Xiaomi 11T Pro லான்ச் ஆயிடுச்சு. இது கேமிங் ஆல்ரெடி 11T Pro ரெட்மி இல்ல Xiaomi 11T Pro. ஓகே, அதான் மீ கிடையாது, இனிமே எல்லாமே Xiaomi தான். அவ்வளவுதான். இதுல 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு, 5000 mAh பேட்டரியும் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் போன் இல்ல Xiaomi இந்த 120 வாட். இது ஆல்ரெடி 11i ஹைப்பர் சார்ஜ் அதுல இருந்துச்சு. இப்போ 11T ல கூட பெரிய பேட்டரியோட இது இருக்கு. ஆனா இதுல வந்து 12GB RAM இருக்கு. வேற என்ன இருக்கு? 120 வாட். எப்படி 120 வாட் அதுக்கு முன்னாடி போன கேமிங்ல போட்டோம், அதே மாதிரி இந்த கேமிங்லயும் போடுறோம். 120 வாட் வருதா? 120 வாட் எவ்வளவு ஃபாஸ்டா ஏறுது பாருங்க. சரி, நம்ம இந்த பேசும்போது அப்படியே சார்ஜ் பண்ணி வைக்கலாம். எப்போ கேமிங் ஆரம்பிக்கும் போது 34% இருக்கு. எவ்வளவு சார்ஜ் ஆகும் பார்க்கலாம். சரி, GB நம்ம கிட்ட டாப் எண்ட் வெர்ஷன். இது எவ்வளவுனா 44,000 ரூபாய்க்கு டாப் எண்ட் வெர்ஷனே லான்ச் ஆயிருக்கு. 12/56ல 12/56. இதை தவிர 8/128 40,000 ரூபாய்க்கு இருக்கு. 42,000 ரூபாய்க்கு 8/256 இருக்கு. சூப்பர். OnePlus 9 ஸ்டார்டிங் பிரைஸ் 43. சோ இது ஆக்சுவலி அண்டர் கட் பண்றது. அண்ட் இது எவ்வளோ, ஆனா அது பெட்டரா? இந்த ஸ்டாம்ப் ட்ரிபிள் 8 தான் இருக்கு. ஆனா ட்ரிபிள் 8 எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது, அதுதான் விஷயம். ட்ரிபிள் 8னா யூசுவலி ஃபிளாக்ஷிப் பெர்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஆனா OnePlusல த்ராட்லிங் இஷ்யூ ஏதாவது இருந்துச்சா? ஹீட்டிங் கொஞ்சம் இருந்துச்சு, த்ராட்லிங் இஷ்யூ இருந்துச்சா? நமக்கு இன்னும் போன் வரலையே. இல்ல தெரியல. அது வந்ததுக்கு அப்புறம் தான் டெஸ்ட் பண்ண முடியும். இந்த போன்ல எப்படி இருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. இன்னும் போன் வரல. ஆனா இதுல த்ராட்லிங் இஷ்யூ இருந்துச்சு. எதுல? சாம்சங்ல இருந்துச்சு. ஆமா, சாம்சங்கோட S21 FE-ல கண்டிப்பா இருந்துச்சு. ஆனா அதுல எக்ஸினாஸ்ல எக்ஸினாஸும் இதுவும் ஈக்குவலன்ட் தான் சொல்றாங்க, ஏதோ ஒன்னு. சரி, ஓகே. 120 Hz இருக்கு, 480 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்கு. அது தவிர MMC இது இருக்கா? எல்லாமே இருக்கு. வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கா? வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குன்னு தான் அவங்க சொல்றாங்க. ஓகே, அது எந்த அளவுக்கு வேரியபிளா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சரி, பெஞ்ச்மார்க்ஸ்ல என்ன எல்லாம் எங்கேயோ இருக்கு, கீழே இருக்கு. Mi 11X வந்து 870. இதெல்லாம் Mi 11X Pro தான் 888 1132ல இருக்கு. இது 808. நான் 2-3 நாள் டெஸ்ட் பண்ணிட்டேன். என்னது, அதே சிப் தானே இது? அதே சிப் தான். அப்ப ஏதோ செம்ம த்ராட்லிங் பண்றாங்க. த்ராட்லிங் பண்றாங்களா என்னன்னு தெரியல. ரன் பண்ணா ஹீட் ஆகுது ஸ்லைட்டா, ஆனா வேல்யூஸ் கம்மியா இருக்கு. இது ரொம்ப கம்மியா இருக்கு. என்ன கம்மியா தான் இருக்கு. Realme GT Neo 2 வந்து 870. 870 கம்மியா இருக்கா? ஏதோ சீரியஸா த்ராட்டில் பண்றான்னு நினைக்கிறேன். த்ராட்டில் பண்றாங்களா லோ அண்ட் சிப், அதாவது ட்ரிபிள் 8ஓட அதாவது அண்டர் கிளாக் ஸ்பீட் எல்லாம் ஒழுங்கா தான் காட்டுது. அது எங்க ரீட் பண்ணுது? அது ஆட்டோமேட்டிக்கா மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட்ல அது அப்படி சொல்லுவாங்க. ஆனா அந்த கிளாக் ஸ்பீட் மெயின்டைன் பண்ண முடியலனா. ஆனா 229ல வந்து இதோட ஈக்குவலா தான் இருக்கு. ட்ரிபிள் 8ஓட ஈக்குவல். OnePlus 9ஓட பெட்டரா இருக்கு. சோ கீக் பெஞ்ச்ல ஏதாவது ப்ராப்ளமா இல்ல என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஆனா நீங்க 2-3 டைம் ரன் பண்ணும்போது கம்மி ஆயிடுச்சுல? அதே மாதிரி தான் வருது, ஸ்லைட்டா வேரி ஆகுது, அவ்வளவுதான். ஓகே, ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கு. 2-3 இதுவும் 2-3 தடவை ரன் பண்ண ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கு. ரைட். இப்போ கேமிங்ல இருக்கும்போது எப்படி நம்ம லாஸ்ட்ல இருக்கு இந்த கென்ஷின் இம்பாக்ட்ல ரன் பண்ணும்போது த்ராட்லிங் பண்றாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஹீட் ஆக ஏன்னா ட்ரிபிள் 8னா ஸ்மூத்தா இருக்கணும். மத்த எல்லா ட்ரிபிள் 8 ஃபோன் டெஸ்ட் பண்ணும்போது ஸ்மூத்தா இருந்துச்சு. இப்போ இதுல பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சரி, சார்ஜ் எவ்வளவு இருக்கு? 38% ஆயிருக்கு. 4% ஆயிடுச்சு நம்ம இவ்வளவு பேசும்போது தானே. ஆனா இதுல ஏதோ பூஸ்ட் மோட்லாம் இருக்கு. இதுக்கு முன்னாடி காட்டுச்சு ஏதோ பூஸ்ட் மோடு, ஷெட்யூல் சேவர். சரி, ஓகே, அத அப்புறமா பார்க்கலாம். பூஸ்ட் மோடு அது ரிவ்யூல பார்க்கலாம், அது என்ன பூஸ்ட் மோட் அப்படின்ட்டு. சரி, இப்போ கேமிங் வீடியோ பார்க்கலாம். சரி, அவங்களோட கேம் பூஸ்ட் டெக்னாலஜி அவங்க ஒரு ஆப் FPS காட்டலன்னு நினைக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் பேட்டில் கிரவுண்ட்ல ஓடலாம். கேம் பூஸ்ட் இங்க காட்டும் ஆக்சுவலி. இங்க காட்டும் 87. ஸோ இப்போ கேம் நடுவில் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. 888 60 FPS லாக்டா இருக்கணும், கம்மியாக ஆகக்கூடாது. டூல் ஸ்பீக்கர் தானே இது? ஆமாம். ஆனால் இந்த ஸ்பீக்கர் அவ்வளோ லவுடா இல்லையே. சரி, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா டெம்பரேச்சர் எவ்வளோ? 35 6. நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் சார்ஜ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ கொஞ்சம் சார்ஜிங்கில் இருக்கிறதுனால 36 இருக்கு. இப்போ 41ல இருக்கு. சரி, செட்டிங்ஸில் எப்படி பார்க்கலாம். HDR இருக்கு, அல்ட்ரா எக்ஸ்ட்ரீம் இருக்கு, அல்ட்ரா HDயும் இருக்கு. அல்ட்ரா HDயும் இருக்கு, ஆனா அதுல அல்ட்ரா ஃப்ரேம் ரேட் மட்டும் தான் இருக்கு. எக்ஸ்ட்ரீம் இல்ல. சரி, நம்ம HDR எக்ஸ்ட்ரீம்ல டெஸ்ட் பண்ணலாம். எப்பவுமே UHD எல்லாம் கிடையாது. UHD கிடையாதுல? ஆமா, கமிங் சூன் போட்டுருக்காங்க. ஆமா, அல்ட்ரா HD UHDக்கு என்ன டிஃபரன்ஸ் புரியல. அந்த யூவோட ஸ்டாண்ட் இதுதானே. சரி, ஓகே. இது மாத்திட்டாங்களா? எல்லாம் மாறி இருக்கு. ஃபுல்லா மாத்திட்டாங்களே. இப்பதான் போன வாரம் தான் நம்ம செக் பண்ணோம். அன்ராங்க்டு போனோம். அரீனா
டீம் டெத் மேட்ச் டவுன்லோட் ஆகலையா? சரி நம்ம டெத் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். இது என்ன ஸ்டார்ட்? நீ ஸ்டார்ட் இருக்கா? புது ஏதோ அப்டேட் ஏதோ வந்துச்சு. ஓகே எல்லாம் மாறிடுச்சுல. ஆமா இன்டர்ஃபேஸ் ஃபுல்லா மாறிடுச்சு. அந்த வாய்ஸ் மட்டும் இல்ல, அது அப்படியே தான் வரும். This is a simulation game. வரணும் அது. This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation. Take frequent breaks and play responsibly. டீம் டெத் மேட்ச் இது 65 65 ஆ 80 ஆ அன்லாக் பண்ணிட்டாங்களா? இல்ல 90 fps மோட் வந்துருச்சானே. The blue team has scored for the first time. Nice shot. அங்க ஒருத்தர் பாத்தோம். Expired. Cover me. இங்க மேல எங்க இருந்து சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இது சூப்பரா ஸ்கோப் இல்லையா இதுல? இருக்கு. ஐயோ ஃப்ரேம் ரேட் எவ்வளவு கிடைக்குது இப்போ? 63 61. சரி மொத்தம் ஓடுறாங்க. வரம்ப குச்சி வராம அந்த பக்கம். அடடா டேய் ஷூட் பண்றான். ஆமா சரி அது அவ்வளவுதான். ஓகே 12:10 ஆயிடுச்சா? டீம்மேட்ஸ் செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்க டீம்மேட்ஸ் காணோம்? நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கு. அப்படியா? ஆமா என் டீம்மேட்ஸ் பாரு அவ்வளவுதான். டீம் டெத் மேட்ச் என்ன? டீம் எங்க? படுத்துட்டு இதுல ஒரு டைம் அதே போல படுத்துட்டு சுடு பாப்போம். நான் சுட்டுட்டு போயிட்டே இருக்கேன். இந்த மாதிரி கேவலம் என் டீம்மேட்ஸ் இல்லையா? அவங்க 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. எங்க ரிங்கர் இருக்கேன். ஐயோ கையெல்லாம் முடியாது. யாராவது ஒருத்தர் வின் பண்ணி தான் ஆகணும். யார் ஃபர்ஸ்ட் 40 எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. ஏய் படப்பாவை கேட்டுட்டாங்க. க்ளோஸ்ல போயிட்டு இருக்கு. ஏய் எங்க ஏன்டா சொல்றீங்க? Ah, 30. ஈக்குவல் தானா? டேய் அடப்பாவி 31. Reloading. 31. அங்க இருக்கேன். சுச்சு 32 33 33. Enemy down. என்னையும் போட்டுட்டான். 34. Be careful. You're losing the game. The blue team doesn't have a lot of time left. அடப்பாவி 36. கஷ்டம். ஜெயிச்சிட்டேன். ஓகே 39. ஒண்ணே. ஐயோ சாவு. அவனும் 39 தான். ஐயோ யாரு சொல்றாங்களோ அவன் ஜெயிச்சான். ஐயோ ஜெயிச்சிட்டோம். அப்பா சம மேட்ச். 42 43. ரொம்ப நேரம் ஆட்டோம்ல. ஆமா 8 நிமிஷம் விளையாண்டுருக்கான். ஆனா இந்த கேம்க்கே இப்போ எவ்வளவா பாரு 2 டீம் தான் இருக்கு. நான் 34 kills வாங்கியிருக்கேன் 40ல. பேட்டரி 41ல இருந்து 36 ஆயிடுச்சு. 5% போச்சா? அதனால கேம் விளையாடல. 41ல இருந்து ஆமா அது என்ன ஒரு 5 minutes போட்டா அவ்வளவுதான். ஓகே சரி அடுத்து
Call of Duty. இதையாவது க்ளோஸாக இருக்குமா? இதில் 60 லாக்டாக இருக்கு. ஐ திங்க் பேட் கிரவுண்ட்ஸில் இதான் அப்டேட் பண்ணிட்டாங்களா? அப்டேட்டில் வந்துட்டு 60 FPS மேலே மேபி ஏதோ கேம் மோட் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். இதில் செட்டிங்ஸ் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராஃபிக்ஸு வெரி ஹை இருக்குது. சரி, மேக்ஸ் செட்டிங்ஸில் போடலாம். வெரி ஹை மேக்ஸ் அப்ளை ஆயிடுச்சுல. ஆகிருக்கணும். Team Deathmatch. 36%. இதுலையாவது வாங்கியா ஒழுங்கா? யாரு? நம்ம டீம்ல அதுலதான் கரெக்டாக தான் விளாண்டாங்க. அதுல எங்க ஒரே ஒரு ஆள் தான் இருந்தான். வருஷம் இல்லை. ஒளிஞ்சிருக்கான இங்க வைக்க சுட்டு போட்டான். நாளைக்கு காணும். பேக்கப் எங்கே இருக்காங்க? இங்கே ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே தெரியல. இந்த இதுல கிளியரா தெரியல. ரொம்ப கேமோஃப்ளாஜ் மாதிரியா இருக்கு. இந்த பேக்ரவுண்ட்ல அவங்க காஸ்டியூம் அந்த மாதிரி இருக்கு. ஆமா, யாரியா ஓட்டான் அந்த சைடு போயிட்டாங்களா? என்ன சொல்றாங்க? பறந்து போய் 29. புல்லட் இல்ல, யூஏவியே இருக்கு. முடிய போகுது. முடிஞ்சது. ஏன்னா டீம்மேட்ஸ் இருக்கு. கம்மியாயிடுச்சா? காட்டில் ஆகுதா? ஆனா இது ஃப்ரேம் ரேட் கம்மி ஆகலையே. ஃப்ரேம் ரேட் 60 தான் இருக்கு. 42 43 இருந்துச்சு. ஆமா, கூட கம்மியாயிருக்கு. அந்த உண்மையான இதுக்கு ஆடலாம். சரி, நம்ம ஹீட்டர் கேம் பார்க்கலாம். ஜென்ஷன் இம்பாக்ட் கேம் பூஸ்டட் ஸ்மூத்தா லோட் ஆகும்னு நினைக்கிறேன். 3 UFS தானே இது? UFS 3.1 ஃபாஸ்டா லோட் ஆகணும். ஏசியா ஷட்டர் ஆகுது. என்ன இங்க ஷட்டர் ஆகும். இங்க எப்பவுமே ஷட்டர் ஆகும். லோட் ஆயிடுச்சு. UFS இருக்குல்ல 34%. 2% தான் கம்மியாச்சு. அப்ப அதுல மட்டும் தான் அதிகமா இருக்கு. பேட்டரி கிரவுண்ட்ஸ் அதான் புது அப்டேட்னால மேபி கொஞ்சம் வேகமா ட்ரெயின் எல்லாம் போட்டு வச்சிருந்தோம். ஆமா, எக்ஸ்ட்ரீம் போட்டோம்ல. ஆமா ஆமா, HDRல எக்ஸ்ட்ரீம். தென் வேற காஸ்டியூம் வந்துச்சா? வேற கேரக்டர். சரி, செட்டிங்ஸ் எல்லாமே ஹை 60 FPS 120 FPS இப்பதான் வரும் 120 ல. அதெல்லாம் தெரியாதே. அன்லாக்டா இருந்தா நல்லா இருக்கும். 120 வந்தா அவ்வளவுதான். மீட்டிங் இதுக்கு மேல போகும். பார்க்கலாம். 60 FPS ஸ்மூத்தா இருக்கணும். ஆடியோ ஃபுல்லா இருக்கா? எப்படி இருக்கு? வைப்ரேஷன்லாம் ஒன்றும் தோணல. மியூசிக் கேட்கும்போது ஆடியோ நல்லா இருந்துச்சு. மெயின்ஸ் இதுதான் மெயினா லவுடா இருக்கு. இது அவ்வளவு லவுடா இல்ல. இந்த லெஃப்ட் சைடுல 30% தான். அப்படியா? ஸ்டார்ட்ரைட்ஸ்ல What a nuisance. Punishment.
சரி எப்படி இருக்கும் பார்க்கலாம். 41 43 44 போயிட்டே இருக்கு. சரி அப்படியே பின்னாடி திரும்ப பாப்போம். 45 முன்னாடி கிளாஸ் பின்னாடி கம்மியா தான் இருக்கு. பின்னாடி கம்மியா தான் இருக்கு. பின்னாடி கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஃப்ரண்ட்ல தான் இது என்ன ஒரு எவ்வளோ ஒரு 5 மினிட்ஸ் கேம் பண்ணுமா? 4 மினிட்ஸா? அவ்வளவுதான் இருக்கும். அவ்வளோதான். அதுக்கே இப்போ 45 டச் ஆயிடுச்சு. ஸோ பேட்டரி எவ்வளோ 32 ஆயிடுச்சு. 36ல இருந்துச்சுல இல்ல 34ல இருந்துச்சு. 3%. ஆமா. ஸோ இது ஹீட் ஆகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ட்ராட் ஆகுமா? ரூம்ல வைஃபைல ஆடுறோம். ஆமா இவ்வளவு ஆகுது. இன்னும் 4G அப்புறம் 5G வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. நீங்க ஒரு 15 மினிட்ஸ் விளையாடுறதுக்கு அப்புறம் மேபி த்ராட்டில் ஆகுது சீரியஸ் சான்சஸ் இருக்கு. ஏன்னா இதுக்கே 45 டிகிரிஸ் ஆச்சுன்னா பார்ப்போம். OnePlus 9RT நம்மளுக்கு கிடைக்கட்டும். அப்போ அது செக் பண்ணி பார்ப்போம். அதுவும் இதுவும் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ரைட்டு. ஸோ அடுத்த வீடியோ கூட சீக்கிரம் ரிவ்யூவும் வரும். அதுவும் செக் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். மிலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிஸ் பண்ணிடுங்க.